குட் மார்னிங் மை பாய்ஸ். இப்போ நம்ம வந்து பாட்னி கிளாஸில் இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ சரியா சார் என்ன பார்க்கலாம். ஏற்கனவே கேட்டிங்கள சரி வீடியோ வந்து கிளாஸ் மாற்றி எடுக்கலாம், டாப்பிக்கை மாற்றி எடுக்கலான்ட்டு. அதனால் இப்போ நம்ம பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஈக்காலஜி பார்க்கலாம். ஓகேவா? சரி, இது வந்து நல்லாயிருக்கும். கிளாஸ் ஒர்க்கில் நம்ம வந்து ரிமைனிங் பார்க்கலாம். 3rd, 4th, 5th தட் இஸ் ஜெனட்டிக்ஸில் ஒரு பார்ட்டும், அதுக்கப்புறம் பயோடெக்கில் 2 இருக்குது இல்லையா, பிளான்ட் ஹிஸ்டரிச்சர். ஸோ அதெல்லாம் பார்ப்போம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பிளான்ட் ஈக்காலஜி 6th லெசன் ஸ்டார்ட் பண்ணுவோம். 6th சாப்டரில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தட் இஸ் யூனிட் 9ல் பிளான்ட் ஈக்காலஜியில் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஈக்காலஜி. என்ன ஈக்காலஜி அப்படின்னா பிரின்சிபிள்ஸ் இருக்கட்டும், அடுத்தது பார்க்கலாம். ஈக்காலஜின்னா என்ன? ஈக்காலஜி தட் இஸ் சரௌண்டிங்ஸ். அப்போ ஈக்காலஜினால் சூழ்நிலை, சரௌண்டிங்ஸ், என்ன சொல்கிறது, சுற்றுப்புறம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படின்னு பாருங்கள். நம்ம மரத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்கன்னு. ஒரு இமேஜினரி ஃபிலிம் இல்லையா? பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மரத்தினுடைய ஒரு பகுதி எப்படி ட்ரையாக இருக்குது, இன்னொரு பக்கம் எவ்வளோ ப்ளசண்ட்டாக சூப்பராக இருக்குது. அப்போ சூப்பராக இருக்கிற பார்ட்டை பார்த்தா அப்படின்னா நல்லா க்ரீனிஷாக இருக்குது. லீவ்ஸு, லேண்ட் சர்ஃபேஸ் பார்க்கலாம் க்ரீனிஷாக இருக்குது. அப்புறம் வந்து மரங்கள் பேக்ரவுண்டில் இருக்குது. க்ளவுட்ஸ் பாருங்கள், ஃபர்டைல் க்ளவுட்ஸ் தான் நார்மலாக இருக்குது. அதே இந்த பக்கம் பார்த்து எப்படி இருக்குன்னு அப்படியே லேண்டு ட்ரை லேண்ட் ஆகிப்போச்சு. அப்படியே மரம் காஞ்சிருக்கு, ட்ரையாக இருக்குது, கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ட்ரையாக இருக்குது. அப்போ அன்பிளசண்ட்டாக இருக்குது இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பிளான்ட் வந்து நல்லா வளரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சரியான சூட்டபிள் ஈக்கோலாஜிக்கல் என்விரான்மெண்ட் இருக்கணும். சரியா? அந்த என்விரான்மெண்டல் கண்டிஷன் எப்படி கிடைக்கும்? நாம் விட்டால் தான் கிடைக்கும். நாம் வந்து மரங்களை எல்லாம் வெட்டி தள்ளி போடுறோம் இல்லையா? அப்படி வெட்டினா ஆட்டோமேட்டிக் என்ன நடக்கும்? ரெசிப்ரோக்கல் சேஞ்ச் தான். ரெசிப்ரோக்கல் சேஞ்ச் மீன்ஸா ரெசிப்ரோக்கல் சேஞ்ச் அப்படின்னா என்ன? எக்ஸ்சேஞ்ச். ஸோ நான் உனக்கு என்ன கொடுக்குறனோ அதை தான் நீ வந்து எனக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும். அப்போ நான் பாடம் நடத்தினா நீ பாடத்தை தான் ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ கேட்குற கேள்விக்கான பதிலை கொடுத்தா உனக்கு மார்க்கு கிடைக்கும். சரியா? மரங்களை வந்து நீ என்கரேஜ் பண்ணால் ஆட்டோமேட்டிக் உனக்கு வந்து வாட்டர், ஏர் பொல்யூட் ஆகாமல், தட் லைட் இன்டென்சிட்டி, டெம்பரேச்சர் இது எல்லாமே டிஸ்டர்ப் ஆகாமல் நல்லாயிருக்கு. ஸோ அதை தான் வந்து ஈக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதையெல்லாம் எப்படி வந்து சொல்லலாம், இதெல்லாம் என்ன பேசிஸில் படிக்கிறோம் அப்படின்றது தான் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஈக்காலஜி. ஈக்காலஜியினுடைய சூழ்நிலைகளுடைய கோட்பாடுகள் அப்படின்னு என்ன பிரின்சிபிளில் இருக்குது அப்படின்னு. அப்போ எல்லா ஃபேக்டர்ஸும் கரெக்டாக இருந்தால் நமக்கு பிளான்ட் நல்லாயிருக்கும். பிளான்ட்டுடைய டெவலப்மெண்ட் நல்லா இருந்தால், அதாவது தாவரங்கள் நன்றாக உயிர் வாழுமானால் மனிதனுடைய வாழ்க்கைக்கு எந்த அச்சுறுத்தல்களும் இல்லை, எந்த கண்டிஷன் தட் இஸ் டிராஸ்டிக் கண்டிஷன் எதுவுமே இருக்காது. சரியா? மனுஷன் வந்து எதையாவது பண்ணி வச்சுட்டா, மாற்றி பண்ணினா ஆட்டோமேட்டிக் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கண்டிஷன் மாறும். சரியா? ரைட். ஸோ அதனால தான் இதை சொல்கிறது. ஓகே, ரைட். அதுக்குள்ளே இதெல்லாம் வருது. சரி, வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த லேர்னர் வில் பி ஏபிள் டு, இந்த லேர்னர் நமக்கு வந்து இந்த லெசனை படிக்கிறதுனால என்ன லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் கிடைக்குது? அண்டர்ஸ்டாண்டிங் தி இன்ட்ராக்ஷன் பிட்வீன், ஏற்கனவே சொன்னேன், ஆர்கானிசம் அண்ட் த என்விரான்மெண்ட். ஒரு ஆர்கானிஸுக்கு என்விரான்மெண்ட்டுக்கு என்ன கண்டிஷன் இருக்குது நம்ம சொன்னோம். மரங்கள் வளர்க்கப்பட்டால் ஆக்சிஜன், we can able to get oxygen and the useful products from the plants. Otherwise that condition will be changed into drastic இல்லையா? So drastic conditions, that the temperature increased, rainfall becomes decreased, as a result global warming arises like this. சரியா? ரைட், அதான் சொல்கிறோம். ஸோ இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஆர்கானிசம் அண்ட் தட் என்விரான்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து describe biotic and abiotic factors. As we know very well that biotic, biological, அப்போ plant, animals. ஸோ இதெல்லாம் வந்து பயாலஜிக்கல் ஃபேக்டர். ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்னால் ரிமைனிங் இருக்கு இல்லையா, நான் லிவிங் ஃபேக்டர்ஸ்னு சொல்கிற வாட்டர், டெம்பரேச்சர், லைட் இன்டென்சிட்டி, தென் வந்து சாயில், வாட்டர், சாயில், ஏர். ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே இன்க்ளூடிங் ஈவன் த ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கனாலும் நமக்கு வந்து இந்த ஃபாரஸ்ட் ஃபயர்லாம் வருது இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்னு சொல்லலாம். சரியா? ஸோ தட் இன்ஃப்ளூயன்ஸ் த டைனமிக்ஸ் ஆஃப் பாப்புலேஷன். ஸோ இந்த பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர் வந்து எந்த அளவுக்கு பாப்புலேஷன், அது வந்து ஹியூமன் பாப்புலேஷனில் எந்த அளவுக்கு இம்பேக்டை கொண்டு வருது, இன்ஃப்ளூயன்ஸ்டாக, தட் இஸ் என்ன சொல்கிறது, தாக்கத்தை ஏற்படுத்துது, அப்போ டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். டிஸ்கிரைப் ஹவ் ஆர்கானிசம்ஸ் அடாப்ட் தெம்செல்ஸ் டு என்விரான்மெண்டல் சேஞ்சஸ். ஆர்கானிசம் எப்படி வந்து என்விரான்மெண்டல் சேஞ்சஸுக்கு தகுந்த மாதிரி தன்னை சேஞ்ச் பண்ணிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குற வெயில் காலம் அதிகமாக இருக்குது, நார்மலாக ட்ரெஸ் பண்ணுறோம்.
அதே வந்து குளிர்காலம் வர வர இப்போ நவம்பர் டிசம்பர்லாம் வந்துச்சுன்னா சில்னஸ் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன செய்வோம், ஸ்வெட்டரெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோமா, தட் இஸ் அடாப்டேஷன்ஸ். ஓகேவா. பிளான்ட்டில் எப்படி அடாப்டேஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம், என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் தகுந்த மாதிரி. அடுத்தது வந்து லேர்ன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் வேரியஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸு related to the dispersal mechanism. As we know very well the dispersal mechanism because we are already discussed in our first lesson இல்லையா. ஃபஸ்ட்லேயே பார்த்தோம் டிஸ்பர்சல். ஆனால் அங்கே என்னன்னு பார்த்தோம்னா தட் பாலினேஷன் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் பாலினேஷனில் எப்படி வந்து பாலன் கிரைன்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுதோ அதே மாதிரி இங்கே வந்து சீட் எப்படி ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் வந்து எப்படி உனக்கு டிஸ்போஸ் ஆகுது. விண்ட் இருக்குது, அப்போ விண்ட் வழியாக வந்து சீட்ஸ் எல்லாம் அப்படியே அடிச்சிட்டு போகுது அப்படின்னா அது வந்து லைட் வெயிட் சீட்ஸாக இருக்கும், பதரி கண்டிஷனில் இருக்கும். இப்படியெல்லாம் ஏகப்பட்டது சொல்கிறோம்ல, அதெல்லாம் பார்க்கலாம். இதுதான் நம்ம வந்து லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே ரைட், இதெல்லாம் வழக்கமாக சொல்கிறது தான். சாப்டர் அவுட்லைன். அப்போ இந்த சாப்டரில் என்னென்ன சார் பார்க்கலாம். வாட் இஸ் கால்டு ஈக்காலஜி, ஈக்கலாஜிக்கல் டெஃபனிஷன். ஒரு டெஃபனிஷன் சொல்லணும் டெஃபினட்டாக. ஈக்காலஜினா என்ன, ஈக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் ஏற்கனவே சொன்னேன், லைட்டு, டெம்பரேச்சர், ஃபாரஸ்ட், ஃபயர், தட் லைக் தட் ஈக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸு, சாயில் எல்லாம் சொல்லலாம். ஈக்கலாஜிக்கல் அடாப்டேஷன்ஸு, ஈக்கலாஜிக்கலாக அடாப்டேஷன்ஸ் என்ன இருக்குது, பிளான்ட் வந்து வாட்டர் அதிகமாக இருக்குது, தென் வி கால் இட் ஆஸ் தட் பிளான்ட் குரூப்ஸ் ஆர் ஹைட்ரோஃபைட்ஸு. இல்லை சார் வாட்டர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மாடரேட் அமௌண்ட்டாக இருக்குது, தென் மீசோஃபைட்ஸ், அண்ட் தென் மோர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். தட் இஸ் பிளான்ட்ஸ் டஸ் நாட் ரிக்வயர்டு மோர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், ஒன்லி ஸ்கேண்டி, தட் இஸ் ரொம்ப ஓரளவுக்கு இருந்தால் போதும், தட் டெசர்ட் கண்டிஷன் லைக் தட். இது மாதிரி ஈக்கலாஜிக்கல் அடாப்டேஷன்ஸ் நமக்கு இது 3 தான் வழக்கமாக தெரியும், ஹைட்ரோஃபைட், மீசோஃபைட் அண்ட் தென் ஜெரோஃபைட்ஸ். பட் இது இல்லாமல் இன்னும் நிறையா ஃபைட்ஸ் எல்லாம் இருக்குது. தட் இஸ் PHYTS ஃபைட்ஸ் சொன்னா. ஸோ பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்கிற நாங்கள் பார்க்கலாம். ரைட், எபிஃபைட்ஸு அண்ட் ஸோ ஆன். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த பார்ட்டில் படிக்க போகிறது. தட் சாப்டர் அவுட்லைன், தட்டா ஈக்காலஜி, பிளான்ட் ஈக்காலஜியில் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஈக்காலஜியில் நம்ம படிக்கிறது தான். சரியா. ஸோ இன்னமும் நம்ம இன்ட்ரொடக்ஷனில் தான் இருக்கோம். இன்னொரு இன்ட்ரொடக்ஷன் பாரு, தட் ஈக்காலஜி இஸ் அ டிவிஷன். சரி, ஜென்ரலாக ஈக்காலஜினா என்ன சார் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால், ஈக்காலஜி வந்து எ டிவிஷன். தட் இஸ் ecology is a division of a biology which deals with எதை டீல் பண்ணுது ஏற்கனவே சொல்லிட்டேன், ஸ்டடி ஆஃப் என்விரான்மெண்ட் இன் ரிலேஷன் டு ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசத்தோட என்விரான்மெண்ட் எப்படி ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இந்த டிவிஷன் ஆஃப் பயாலஜி, தட் இஸ் ஈக்காலஜி. சரியா. நம்ம அதுக்கு என்ன சொன்னோம், மரங்களை வந்து வெட்டப்பட்டால் ஆட்டோமேட்டிக்கு ஆக்சிஜன் லெவல் வந்து குறையும், கார்பன் டை ஆக்சைடு லெவல் இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் if the plants are absent, then there is no organism have the ability to take the carbon dioxide which is released by other living organism and convert that carbon dioxide into carbohydrate. So none other than plants. So plant-ஆல் மட்டும்தான் முடியும். பிளான்ட்ஸ் இல்லைன்னா உனக்கு கார்பன் டை ஆக்சைடு வந்து கார்போஹைட்ரேட்டாக மாற்ற முடியாது. அதே மாதிரி அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து நமக்கு குளோபல் வார்மிங்க்கு இன்க்ரீஸ்டு காரணமாகிடும். ஸோ இதைத்தான் சொல்கிறோம், ஸ்டடி ஆஃப் என்விரான்மெண்ட் இன் ரிலேஷன் டு ஆர்கானிசம். அப்போ ஆர்கானிசம் வந்து நல்லா இருக்கணும்னா ஆக்சிஜன் நிறையா வேணும், கார்பன் டை ஆக்சைடு நம்ம விடுற கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிறதுக்கு பிளான்ட் வேணும். சரியா. ரைட், நெக்ஸ்ட் பாயிண்ட், கேன் பி ஸ்டடிடு பை கன்சிடரிங் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம்ஸ். இதில் என்னென்ன படிக்கலாம், ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் எப்படி இருக்கு, அதனுடைய பாப்புலேஷன், அதனுடைய நம்பர் குரூப்பு இன்க்ரீஸ் ஆகுதா, தட் வி கால் இட் ஆஸ் 1 or 2, that is a 2, 3, 4, 5, we call it as population. And then that group, that different groups are combined called as community, and then the community is a combined called as a biome. அதுதான் பயோஸ்பியர் ஆர் பயோஸ்பியர்னு சொல்கிறோம், உயிர்கோளம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ வந்து அந்த உயிரினங்கள் இருக்கிற இடம் ப்ளஸ் வந்து என்வரான்மெண்டல் கண்டிஷன் அண்ட் தேர் என்விரான்மெண்ட், இதுதான்ப்பா வந்து நம்ம ஈக்காலஜின்னு சொல்கிறோம். சரியா. அப்போ ஈக்காலஜி அப்படிங்கிறது சிம்பிளாக சொல்லணும்னா இட்ஸ் அ டிவிஷன் ஆஃப் பயாலஜி, deals with the study of environment in relation to organism. அப்புறம் studied by considering individual organism, population, community, biome or biosphere. சரியா. and their environment. While observing our different environments, one can ask questions. நம்ம விட்டுருவோமா, உடனே வந்து டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ஸை வந்து நம்ம அப்சர்வ் பண்ண உடனே நிறைய கேள்விகள் மனசில் வரும். என்னென்ன கேள்விகள் எல்லாம் வரும் அப்படின்னு அப்படியே சொல்லலாம். இப்போ இதை வந்து ஈக்காலஜிங்கிறது ஜென்ரலாக பார்த்துட்டு இருக்கிறோம், இன்னும் வெல் டிஃபைன்டு டெஃபினிஷன் பின்னாடி இருக்குது, அதை சொல்லுவோம். அப்போ வை டூ பிளான்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ் வேரி வித் பிளேசஸ். ஒரு பிளான்ட்டில் அனிமல் வந்து ஏன் ஒரு பிளேஸ் வந்து இன்னொரு பிளேஸில் வேரியாக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்கலாம்,
ஆசிய யானைகள்னு சொல்கிறோம், அதே ஆப்பிரிக்க யானைகள்ங்கிறோம். அப்போ ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட்ஸுக்கும் ஏஷியன் எலிஃபென்ட்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் வருது? ஸோ என்விரான்மெண்டல் கண்டிஷன் தான், கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் தான். ஆப்பிரிக்காவில் பார்த்திங்கன்னா அவனுக்கு டென்ஸ் ஃபாரஸ்ட் அதிகம் நம்ம ஏரியாவை விட. ஸோ அதனால் அங்கே வந்து கொஞ்சம் வைல்டு அனிமல்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இல்லையா? அப்போ வை டு பிளான்ஸ் ஆர் அனிமல்ஸ் வேரி வித் பிளேசஸ். ஒரு பிளேஸுக்கு தகுந்த மாதிரி ஏன் வந்து அதில் வேரியேஷன் வருது? வாட் ஆர் த காசஸ் ஃபார் வேரியேஷன்? என்ன காரணம்? இன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். பயாலஜிக்கல் டைவர்சிட்டி என்ன? பயாலஜிக்கல் டைவர்சிட்டினா தட் இஸ் வேறுபாடுகள். டைவர்சிட்டி மீன்ஸ் த டிஃபரன்ஸ் எக்ஸிஸ்ட் அமாங் த லிவிங் ஆர்கானிசம், அமாங் த பயாலஜிக்கல் ஆர்கானிசம். அதை தான் சொல்கிறோம். இப்போ டிஃப்ரெண்ட் பிளேசஸில் என்ன வேரியேஷன் வருது? ஏன் வந்து அனிமல்ஸில் வேரியேஷன் வருது? ஏன் ஹியூமன் பீயிங் எடுத்துக்குவேன், இந்தியன்ஸ் பார்த்தா எப்படி இருக்கும், அதே சவுத் ஆப்ரிக்கன்ஸ் பார்த்தா எப்படி இருக்கும், அதே போல் வந்து வெஸ்ட் இண்டியன்ஸை, தென் வந்து நீக்ரோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இவங்கெல்லாம் அமெரிக்கன்ஸு, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆஃப்டர் ஆல் ஆர் வி ஆர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் இல்லையா? மனுஷங்க தானே. ஆனால் ஏன் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது? அதுக்கு என்விரான்மெண்டல் கண்டிஷன் தான் காரணம். நம்ம சொல்கிறோம் வெயிலில் ஓடிக்கிட்டே இருக்கிறோம், கருப்பாயிட்டேன் சார். வெயிலே இல்லாமல் இருந்தால் சிகப்பாக இருப்பேன் சார், வெள்ளையாக இருப்பேன் சார். சிகப்பாலாம் இருக்க மாட்டேன். சிகப்புங்கிறது ஒரு வெள்ளை கலரே இல்லை. என்ன கலர் இது? வெள்ளை கலர். அப்போ வந்து ஃபிக்மெண்ட், அந்த மெலனின் ஃபிக்மெண்ட் இல்லாமல் போனால் வெள்ளை கலரில் மாறிடுவோம். அப்போ வந்து இம்யூன் பவர் குறைஞ்சி போயிடும் இல்லையா? அதனால தான் நம்ம ஏரியாவை விட இப்போ அமெரிக்கன்ஸு, இங்கிலாந்து, ரஷ்யன்ஸ் போகிறோம் இந்த கொரோனாவில் வந்து அதிகமாக அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஏன்னா இம்யூன் பவர் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது இல்லையா? ரைட், ஓகே. அடுத்தது, ஹவு த சாயில், கிளைமேட் அண்ட் அதர் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் அஃபெக்ட் த ஃப்ளோரா. என்ன சொல்லணும் இதில்? அடுத்ததில் நமக்கு என்ன டவுட் வருது? எப்படி வந்து சாயில், கிளைமேட்டு அண்ட் அதர் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் affect the flora and fauna or vice versa. Flora, you know very well, study about plants or list of plants that are present in a particular place. fauna அப்படின்னா அனிமல் எவ்வளோ இருக்குது, என்ன மாதிரி சர்வைவ் ஆகிட்டு இருக்குன்னு. இப்போ இதெல்லாம் எப்படி சாயில் கண்டிஷன், கிளைமேட்டிக் கண்டிஷன், அதர் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்கிற லைட்டு, டெம்பரேச்சர், தென் ஹியூமிடிட்டி, ரெயின்ஃபால் சொல்கிறோம் இல்லையா? இதில் எப்படி வேறுபடுது? இப்படி நிறையா கொஷின்ஸ் வரும். இதுக்கெல்லாம் நமக்கு ஆன்சர் இங்கே இருக்குது. ஓகே, அப்படியே தென் அண்ட் தேர் ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டே போகலாம். ஸோ தீஸ் கொஷின்ஸ் கேன் பி பெட்டர் ஆன்சர் வித் த ஸ்டடி ஆஃப் பயாலஜி. எப்போ இதுக்கெல்லாம் உனக்கு தெரியும்? இப்போ ஆர்கானிசத்தில் வர டிஃப்ரென்ஸ்க்கு என்ன காரணம்? ஏன் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம் இருக்குது, அதுக்கு என்ன ரீசன்? எப்படி வந்து சாயில், கிளைமேட் அண்ட் அதர் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து பிளான்டுடைய இல்லை அனிமலுடைய லைஃப்பை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, தட் அதில் வந்து ஒரு தாக்கத்தை எப்படி ஏற்படுத்துது, இதுக்கெல்லாம் நமக்கு ஆன்சர் இருக்குது. எங்கே இருக்கு? ஒன்லி we can able to get the answer only when we study of ecology. ecology படித்தால் மட்டுமே அதற்கான ஆன்சர் கிடைக்கும். சரியா? ரைட். இப்போ இந்த ஈக்காலஜி அப்படின்னு நம்ம டெஃபினேஷன் படிக்கிறதுக்கு முன்னே இன்னும் நம்ம இன்ட்ரொடக்ஷனில் தான் இருக்குது. சரி, அப்படின்னா ஈக்காலஜி எந்த அளவுக்கு முக்கியம் சார்? எசென்ஷியலி எ ப்ராக்டிக்கல் சயின்ஸ். ஈக்காலஜின்றது என்ன? ப்ராக்டிக்கல் சயின்ஸ். நீ எவ்வளோ தான் வந்து தியரட்டிக்கலாக படித்தாலும் ப்ராக்டிக்கல் நாலேஜ்னு ஒன்று வேணும் இல்லையா? அப்போ இந்த ப்ராக்டிக்கல் வரும்போது அந்த ப்ராக்டிக்கல் பார்ட்டை வந்து நம்ம சரியாக கொண்டு வராத பொழுது என்ன ஆகும்? நம்மளால் சர்வை பண்ண முடியாது, நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ ஈக்காலஜி வந்து எசென்ஷியலி எ ப்ராக்டிக்கல் சயின்ஸ். சிம்பிளாக சொல்கிறேன்டா, வெயில் எவ்வளோ அடிக்குதுன்னு சொல்கிறோம், உடனே 90 டிகிரி 100 டிகிரின்னு சொல்கிறோம். அதே வெயிலில் நீ ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் நடந்து பாரு, ஒன்றும் வேணாம். இப்போவே வந்து இந்த சுச்சுவேஷன்லேயே மத்தியானம் ஒரு மணி 2 மணிக்கு வெயிலில் நடந்து பாரு, மயக்கம் போட்டு வந்துருவோமா? ஏன்னா நம்மலாம் நிழல்லே இருந்துகிட்ருக்குறோம். அதனால் இந்த எசென்ஷியலாக இது ஒரு ப்ராக்டிக்கல் சயின்ஸு. அதனால தான் ஈக்காலஜி ப்ராக்டிக்கல் சயின்ஸுன்னு சொல்கிறோம். தட் இன்வால்விங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், கண்டினியூஸ் அப்சர்வேஷன்ஸ் டு ப்ரிடிக்ட். என்ன ப்ரிடிக்ஷன் அப்படின்னா அந்த அனுமானம், இப்படி இருக்குமா, எஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறது. ஹவ் ஆர்கானிசம்ஸ் ரியாக்ட் டு எ பர்டிகுலர் environmental circumstances and understanding the principles involved in ecology. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது. அதனால தான் சொன்னால் ஈக்காலஜி எசென்ஷியலாக ப்ராக்டிக்கல் சயின்ஸ். அப்படியே ஃபீல்டில் இறங்கி வெளியில் போய் வெயில் எவ்வளோ இருக்குது, டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, சன்லைட் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்டென்சிட்டி ஆஃப் சன்லைட் இன்க்ரீஸ் ஆனால் டெம்பரேச்சர் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் வேரியேஷன் எப்படி இருக்குது, அந்த வேரியேஷனால் நமக்கு என்னென்ன அஃபெக்ட் ஆகும், ஆக்சிஜன் லெவல் என்ன ஆகும், கார்பன் டை ஆக்சைடு லெவல் என்ன ஆகும், இன்க்ரீஸ்ட் ஆகுதா, குளோபல் வார்மிங் வருதா, இவ்வளோ விஷயங்களையும் நம்ம சொல்கிறோம். ஆர்டிக் அண்டார்டிக் ரீஜியனில் த ஃபார்மிங் ஏ ஹோல் சார், தட் ஓசோன் ஹோல்
ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா எப்போ நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும்? only we can able to study that ecology. அதனால தான் ecology essentially once again the same point, ecology is essentially a practical science involving experiments, continuous observations, தொடர்ந்து அதை வந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும், டு ப்ரிடிக்ட் ஹவ் ஆர்கானிசம்ஸ் ரியாக்ட் டு பர்டிகுலர் என்வாரன்மெண்ட். ஒரு ஆர்கானிசம் வந்து எப்படி ஒரு பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டில் ரியாக்ட் பண்ணுது, சர்க்கம்ஸ்டன்சஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த பிரின்சிபிள்ஸ் இன்வால்வ் இன் ஈக்காலஜி. புரியுதாப்பா? இதுவரையும் பார்த்தது எல்லாமே ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் டுவோர்ட்ஸ் பிளான்ட் ஈக்காலஜி ஆர் ஜென்ரலி வி கால் இட் அஸ் ஈக்காலஜி. சரியா? இப்போ வந்து இந்த டயக்ராம் பார்த்தா இன்னும் நமக்கு நல்லா அருமையாக வித்தியாசம் புரியும் இல்லையா? எஸ், சரி. அடுத்து நம்மளுடைய பாடி ஆஃப் த பார்ட்டுக்கு போகலாமா? இந்த பாடி ஆஃப் பிளான்ட் ஈக்காலஜி. அதுதான் முதல்ல நம்ம டேர்ம் ஈக்காலஜி. ஒன் மார்க் கொஷினா, யார் ஒரு பக்கத்தில் இருக்கிறவர் ஆர் மிஸ்ரா, இவரை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிருக்கிறோம், சின்ன கிளாஸ்லேருந்தே படிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஈக்காலஜி இவர் தான். அதனால தான் அவருடைய ஃபோட்டோ போட்டாங்க. சரி, இப்போ ஈக்காலஜியை பற்றினா டேர்மை பார்க்கலாமா? ஈக்காலஜி, த டேர்ம் ஈக்காலஜி, ஈக்காலஜி அப்படின்றது என்ன டேர்மு? ஆக்சுவலி இது வந்து ஒரு க்ரீக் வேர்டு. அதனால் ஆய்காலஜி அப்படின்னு 3ஆக பிரிக்கலாம். ஆய்கோ இல்லை ஆய்காலஜின்னு 2ஆக பிரிச்சுக்க. நம்ம படிக்கும்போது ஆய்காலஜி ஈக்காலஜி இல்லைடா, ஆய்காலஜி அப்படின்னு படிக்கலாம். ரைட், OEKOLOGE ஆய்காலஜி அப்படின்னு படிச்சிங்கன்னா அவங்க ஸ்பெல்லிங் கரெக்டாக வந்துடும். இதெல்லாம் க்ரீக் வேர்டு. அங்கேருந்து வந்தால் தான் நமக்கு வந்து அது இங்கிலீஷில் என்ன மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாற்றுறோம். டிரைவ்டு ஃப்ரம் 2 க்ரீக் வேர்ட்ஸ். Oikos meaning house or dwelling place. House or dwelling place, that is where the organisms are residing, where the organisms have the shelter. எந்த இடத்துல இருக்குது அதுதான் சொல்கிறோம். dwelling placeனால் குடியிருக்கிற இடம். logos of course we know very well, G ஸ்டடின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே தான் கண்டினியூஷனில் logosன்னு சொல்கிறாங்க. அப்போ ecology, logos. So the term ecology is derived from 2 Greek words. One is oikos meaning எப்பவுமே 1 மார்க்கில் house or dwelling place, and logos meaning study. ரைட், அது மட்டும் இல்லை, இதை நம்ம எப்போவுமே ஒன்று சொல்லுவோம், ஒரு விஷயத்தை வந்து முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒருத்தர் இருப்பார், அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறவங்க ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, அப்படி தான். அப்போ த டேர்ம் ஈக்காலஜி ஃபஸ்ட்டு வந்து ப்ரப்போஸ்டு பை, அந்த டேர்மை வந்து முதல்ல ப்ரப்போஸ் பண்ண இட் வாஸ் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பை ரைட்டர் 1968. ஆனால் மோஸ்ட் வைட்லி அக்செப்டட் டெஃபினிஷன் ஆஃப் ஈக்காலஜி கொடுத்தவர் வந்து ஏர்னஸ்ட் எக்கல். சரியா? 1869. இவரும் வந்து ரைட்டரும் கொடுத்துருக்காரு. ஆனால் ரொம்ப அக்செப்டபிளாக இருக்கிற ஒரு டெஃபினேஷன் கொடுத்தவர் யார்? இந்த ஏர்னஸ்ட் எக்கல் தான். சரியா? 1869. அதனால் ஃபஸ்ட்டு த டேர்ம் ஈக்காலஜி வாஸ் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ்டு பை ரைட்டர் 1868. However, the most widely accepted, கேட்போமா கேள்வி? டேர்மை முதல்ல ப்ரப்போஸ் பண்ணவர் ரைட்டர்ப்பா 1868. ஆனால் வைட்லி அக்செப்டட் டெஃபனிஷனு ஈக்காலஜி கொடுத்தவர் ஏர்னஸ்ட் எக்கல் 1869. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன்று. அப்போது இதுலேருந்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். யார் வந்து நமக்கு இந்த ஃபாதர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாதர் ஆஃப் ஈக்காலஜி அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட். இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் ஈக்காலஜி. அப்புறம் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஈக்காலஜி அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் அதுதான் யூஜின் பி வாடம். இவர் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சன் ரிகார்டிங் வித் அவர் ஈக்காலஜி. இந்தியாவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஈக்காலஜி வந்து ஆர் மிஸ்ரா. இவரை பற்றி நிறையா டீட்டெயில் படிக்கலாம். சரியா? ரைட். ஸோ அவரெல்லாம் நிறைய ஈக்காலஜிக்காக நிறைய ஸ்டடி, ரிசர்ச்சு, புக்ஸ் எல்லாம் நிறைய எழுதியிருக்காரு. நிறையா கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. அதனால தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஈக்காலஜி அப்படின்னு சொல்கிறோம். சரியாப்பா? ஓகேடா. இதெல்லாம் இப்போ ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஈக்காலஜினா என்ன, அந்த டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணது யார், அதை வந்து வைட்லி அக்செப்டட் டெஃபினேஷன் கொடுத்தது யார், எல்லாத்தையும் படிச்சிருக்கோம். சரியா? ரைட். புரியுதா இதெல்லாம்? ஓகே. டைம் எவ்வளோ இருக்குது? இன்னும் கொஞ்சம் டைம் ஆச்சு. அதனால் இப்போ நம்ம என்ன பார்க்கலான்னா, இந்த டெஃபினேஷன்ஸை பார்த்துட்டு இந்த ஃபஸ்ட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுவோம். டெஃபினேஷன்ஸ் ஆஃப் ஈக்காலஜி. ஏற்கனவே டெஃபினேஷன் முழுசும் சொல்லியிருக்கேன். என்ன ஈக்காலஜின்னா அதே தான். த ஸ்டடி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னா போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல். லிவிங் ஆர்கானிசம்னாவே அதில் எது சேரும்ப்பா? பிளான்ட்ஸு, அனிமல்ஸ் ரெண்டும் தான். இன் தேர் நேச்சுரல் ஹேபிடேட்ஸ் ஆர் ஹோம்ஸ். நேச்சுரல் ஹேபிடேட், அதனுடைய சொந்த பிளேஸில், சொந்த இடத்துல
இப்போ ஆடு மாடுகள் எல்லாம் இருக்குன்னா அதனுடைய இடத்துல எப்படி இருக்குது, அல்லது அதான் அந்த ஹேபிடேட்ஸ் அப்படின்றது அந்த வாழக்கூடிய இடம், அல்லது ஹோம்னு சொல்லாமா வீடு, அதே தான். இதுதான் வந்து ரைட்டர் சொன்னார் 1885. ஸோ ஸ்டடி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் போத் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இன் தேர் நேச்சுரல் ஹேபிடேட்ஸ் ஆர் ஹோம்ஸ். சரி, இதில் வந்து புரியுது இல்லையா? ஸ்டடி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், அந்த பிளான்ஸ் அனிமல்ஸுங்கிற லிவிங் ஆர்கானிசம் அதனுடைய நேச்சுரல் ஹேபிடேட் இல்லை ஹோம்ஸில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பற்றின ஸ்டடி தான் ஈக்காலஜின்னு. இந்த எக்கல் இருக்கார் இல்லையா, நம்ம ஏற்கனவே சொன்னோம் எக்கல் தான் வெரி இம்பார்ட்டண்ட்டு. 1889 அவர் சொல்லியிருக்காரு, ஸ்டடி ஆஃப் த ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லிவிங் ஆர்கானிசம் அண்ட் தர் என்விரான்மெண்ட். ரெசிப்ரோக்கல் ஆல்ரெடி வி செட். என்ன ரெசிப்ரோக்கல்னா பரிமாற்றம், மாற்றி அமைகிறது. நீ பிளான்ட்டை வந்து நல்லா டெவலப் பண்ணினா ஆட்டோமேட்டிக் உனக்கு ஆக்சிஜன், தென் வந்து ப்ராடக்ட்ஸ், பிளான்ட்டுடைய ப்ராடக்ட்ஸ், யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் கிடச்சிட்டே இருக்கும், ஆக்சிஜன் கிடைக்கும், கார்பன் டை ஆக்சைடு வந்து இங்கே குளோபல் வார்மிங் வராது. ஸோ நார்மல் சுச்சுவேஷனில் இருக்கும், பொல்யூஷன் எல்லாம் இருக்காது. பிளான்ட்டை நீ வெட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக் எல்லாம் ஆப்போசிட்டாக வைஸ் வர்ஸாக நடக்கும். அதை தான் சொல்கிறாரு, that the study of reciprocal relationship between living organisms and their environment, that is ecology, that is the definition of ecology ன்ட்டு ஹேர்னஸ் எக்கல் 1889 சொல்லியிருக்கார். சரியாப்பா? ரைட். ஸோ இந்த 2 டெஃபினிஷனை ரொம்ப அவசியமாக படிக்கணுமா சார்? ஆமாம் சார், ஏன்னா இது ரொம்ப அவசியம். தட் ப்ரொவைடட் இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு புக் பேக் கொஷின், அதனால் டெஃபினட்டாக இதை ஒரு ஷார்ட் ஆன்சர் கொஷின்ஸில் படிச்சுக்கோ. ஷார்ட் ஆன்சரில் டெஃபினட்டாக எழுதிக்கணும். 2 மார்க்லையும் கேட்கலாம், 3 மார்க்லையும் கேட்கலாம். ரைட் த டெஃபினிஷன்ஸ் ஆஃப் ஈக்காலஜின்னு கேட்கலாம், இல்லை 2 மார்க்கில் பிரித்து கேட்கணும். ரைட் த டெஃபினிஷன் ஆஃப் ஈக்காலஜி கிவன் பை ரைட்டர்னு கேட்கலாம், இல்லை ஏர்னஸ்ட் எக்கல்னு கேட்கலாம். சரியாப்பா? ரைட். ஸோ இதோட வந்து நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ நிறுத்துவோம், செகண்ட் வந்து அப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். சரியா? ஸோ ஈக்காலஜிக்கல் ஹையரார்கி என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வரலாம் படித்தது புரியுதா? எஸ். இந்த பேஜ் அடுத்ததில் வந்து நெக்ஸ்ட்டு போவோம். இப்போ இதோட நிறுத்தலாம். வெயிட் பண்ணுங்கள்.